ஆரிஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும். அண்மை செய்தி, உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்ற தகவலானது கிடைத்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கி கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இப்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக்கும் பட்சத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த மாதிரியான மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது? விவரங்கள் என்ன? வங்கக்கடல்ல நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தொடர்ந்து தமிழகத்துல பரவலாக மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழல்ல தொடர்ந்து அது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்த நிலையில தற்போது ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு இணையாக கடற்பகுதியில நிலவி வருகிறது. தற்போது இது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நிலவி வருகிறது. அடுத்த 12 மணி நேரத்துல இது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பதா வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல அடுத்த 12 மணி நேரத்துல மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது உருவாக இருக்கிறது. இதன் காரணமாக ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு, ஆந்திர மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதே சமயம் தொடர்ச்சியாக இது கடற்பகுதியை நோக்கியே நகரக்கூடும் என கணிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தமிழகம் பகுதிகளில் பரவலாக மழைக்கான வாய்ப்பு என்பது குறைவாகவே இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவன். ஆரிஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும்.